ரவா லட்டு, ரவா உருண்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. வெளியிலேருந்து ஹார்டாக தெரியும், ஆனால் உள்ளே வெரி சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி லட்டு பண்ணி கொடுத்தா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு நெய் போட்டுக்கணும். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் நாங்கள் முந்திரி, பாதாம், திராட்சையை வறுத்துக்கலாம். நினைவில் இருக்கட்டும், லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். அப்போ தான் முந்திரி பாதாம் லட்டுவில் கிறிஸ்பியாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான், ஆனால் நான் இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸோடு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சர்க்கரையோட பாக்கு செய்யாமலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா உருண்டையை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கொஞ்சம் கூட கெடாது. இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு ரவா போட்டு கொஞ்சோண்டு சூடு ஆகிறதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவாவை கூட ஸ்லோ ஃப்ளேமில் தான் நாங்கள் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வறுக்கக்கூடாது. கை விடாமல் ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் ரவா லட்டு, ரவா உருண்டை நல்லா வரும். இப்போ கொஞ்சோண்டு ரவா சூடானதும் நான் இங்கே 3 கிலோவை ஆட் பண்ணுறேன். இது நறுமணம் ரொம்ப நல்லா இருக்கும். உருண்டையை சாப்பிட்டபோது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 ஏலக்காய் இது போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஏலக்காய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனலு. ஒரு பவுலில் ரவா, பவுடர் பண்ண சர்க்கரை, அப்புறம் நான் இங்கே டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் 3/4 கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ட்ரை கோகோனட்டு கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ண முந்திரி, பாதாம், திராட்சை போட்டு ஒரு வாட்டி நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் இங்கே சூடான தண்ணியாக யூஸ் பண்ணுறேன் லட்டு செய்கிறதுக்கு. நான் இங்கே நிறைய சூடாகக்கூடாது, கொஞ்சோண்டு சூடாக இருக்கிற தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இங்கே உருண்டை செய்ய போகிறேன். பால் போட்டு செய்வாங்க, பால் போட்டு செஞ்சால் சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சோண்டு சூடாக இருக்கிற தண்ணியாக யூஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடும் உருண்டை செய்யலாம். பாருங்கள், இப்படி கையாட்டி நல்லா உருண்டையை செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு. கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு நாங்கள் இங்கே உருண்டை செய்யலாம். 1 மாதம் வரைக்கும் நாங்கள் இது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு பண்ணி இப்படி கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வரதா இருந்தால் முன்னாடியே இப்படி செஞ்சு வச்சுக்கலாம், அவங்களுக்கும் இது பிடிக்கும். இப்படி பண்ணி கொடுத்து யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். இப்படியே ஒன்று லட்டு ஒரே ஷேப்பில் நாங்கள் செஞ்சு வைக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. நான் இங்கே 1 கப் ரவாவில் 14 உருண்டையை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட்லேயே எப்போவும் செய்வீங்க, அவ்வளோ நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.